வணக்கம் நண்பர்களே. 5th ஏப்ரல் சண்டே. இன்றைக்கி எனக்கு ஒர்க்கு. என்னோடய ஹேண்ட்பேக் எப்பவுமே பெருசாக தான் இருக்கும். நிறைய பொருட்கள் அப்புறம் கொஞ்சம் ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணாமல் தான் வச்சுருப்பேன். இது வந்து கேப்புச்சினோ கோல்ட் காஃபி மிக்ஸு. நீங்கள் சுடு தண்ணியில் கூட குடிச்சிக்கலாம். எனக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்காக பேப்பர் ஒரு பண்டில் இருக்குது. 150 ml ஹாட் இல்லைனா கோல்டு வாட்டரில் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சர்க்கரை போடணும். நமக்கு சர்க்கரை பத்தாத மாதிரி இருக்கனால கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டு குடிச்சிங்கன்னா இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஜில் தண்ணியில் குடிக்கிறேன். இது நாங்கள் மலேசியா ட்ரிப் போன போது ஒரு 20 பேக்கெட் வாங்கிட்டு வந்தோம். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நானே குடித்து முடிச்சிட்டேன். பசங்க 1-2 தான் குடிச்சிருப்பாங்க. ஒரு 2:30 ஆயிடுச்சு நான் லஞ்சு சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி குக்கக்கா தான் சமைச்சாங்க. ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, அப்புறம் வெள்ளை சாதம் தான். எப்பயும் போல் ரசமும் இருக்குது. இப்போல்லாம் கொஞ்சம் ரைஸோட அளவை கம்மி பண்ணிவிட்டு காய்கறி ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் நண்பர்களே. வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சிருக்கேன். மீன் குழம்புல மாங்காய் முருங்கைக்காய் இருந்தால் போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் மாங்காய் இருந்தனால மாங்காய் மட்டும் போட்டு செஞ்சுருக்காங்க. இது வந்து சின்ன சைஸ் வஞ்சர மீன். எப்பயும் போல் நான்வெஜ் இருந்தால் கொஞ்சம் ரசமும் இருக்கும். எனக்கு இந்த மீன் பொரிச்ச தோசைக்கல்லில் அந்த ஒட்டியிருக்கிற மசாலா வந்து சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் அம்மா மீன் பொரிக்கிறதுக்காகவே நாங்கள் சண்டே வெனஸ்டேலாம் வெயிட் பண்ணுவோம். அம்மா எப்படா பொரித்து முடித்து ஃப்ரை பண்ண ஃபிஷ் கொடுப்பாங்கன்னு. சாப்பாடு லஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே முக்கால்வாசி பொரித்த மீன் முடிஞ்சிடும். குழம்பு மீன் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். யார் யாருக்கு இந்த மாதிரி மீன் பொரித்த மசாலாவை சாப்பாடில் போட்டு சாப்பிட்றது பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட்டு டின்னருக்கு கேன்டீனில் மேகி வாங்கியாச்சு. இன்றைக்கி எக் மேகி இல்லை, ப்ளெயின் மேகி தான் வாங்கினேன். நான் இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் த ரன்னு ஒரு படம் பார்த்தேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சைக்காலஜிக்கல் த்ரில்லர். நீங்களும் பாருங்கள். நன்றி.